அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ராமதாஸ் ஐயா இதை சூழ்ச்சி பண்ணாங்க, அன்புமணி அவங்க எங்கள் அப்பாவை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு இவங்க 2 பேரும் மேடையில் பேசிக்கிற மாதிரி தனித்தனியாக பொதுக்குழு போடுறது. நான் வந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ட்ராமா போடுறோம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றாக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை கோத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏன் மக்கள் என்ன ஆவாங்க? பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தா அவங்க மகளையே மேடையில் உட்கார வச்சிருக்கிறாங்க. காடுவெட்டியார் அவர்கள் இருந்து அவர் வந்து இன்னைக்கு மாவீரன் கடவுள் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தியாகி ஆக்கிட்டாங்க. இதுலேருந்து வந்து நான் தியாகிகள்லேருந்து இன்னும் 2 பேரை உருவாக்கி இன்னும் நான் வந்து இதுலேருந்து அடையாளமே இல்லாமல் போகணுமா, அதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படின்றது. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ அவங்க வந்து பேச வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஐயாவும் சின்னையாவும் பண்ணுற நாடகம் ஆடுறாங்க. அந்த விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எதனாலனா இது நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக வந்து 7 வருஷமாக அப்பா இறந்ததுலேருந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். ஐயா ராமதாஸ் ஐயா இதை சூழ்ச்சி பண்ணாங்க, அன்புமணி அவங்க எங்கள் அப்பாவை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அதே தான் இப்போ மறுபடியும் ஐயா அவர்கள் இன்று பேட்டி எல்லா இடத்துலையும் பேட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன 2016 வரலையுமே அப்பா இருக்கிற வரலையுமே ஓட்டு வங்கி வந்து எங்கேயும் இப்போ இவங்க 2 பேரும் நடத்துற நாடகம் வந்து வெறும் அரசியல் நாடகம் தான் பண்றாங்க. இவங்க வந்து எங்க சமுதாய சார்ந்த எந்த நலனுக்காகவும் இவங்க 2 பேரும் சண்டை போடல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து 2014 தனிச்சு போட்டியிடணும்னு முடிவெடுத்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி ஐயா காடுவெட்டியார் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து அன்புமணி அவர்கள் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்டிஏ கூட்டணியில் உள்ள போனார். உள்ளே போய் என்ன ஆச்சுன்னா, காடுவெட்டியார் அவர்கள் வந்து நீங்கள் மக்களுக்கு துரோகம் செய்கிறீங்க, நம்ம தனியாக போட்டிடணும்னு சொல்லி தான் இந்த முடிவு எடுத்தோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கிட்டார். நான் தருமபுரி மட்டும் பிரச்சாரம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தருமபுரியில் மட்டும்தான் அன்புமணி அவர்கள் ஜெயித்தார். அதே விஷயம் தொடர்ந்து 2014 என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து கூட்டணி போகணும்னு மறுபடியும் அன்புமணி அவர்கள் சொல்லும் போது காடுவெட்டியார் அவர்கள் வந்து வன்னியர் சங்கத்தை பிரித்து 100 தொகுதி வட மாவட்டங்களில் 100 தொகுதியில் நான் எம்எல்ஏ வச்சு நான் போட்டியிடுவேன்னு சொல்லி பேசும்போது, ஐயோ இவர் வந்து கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் போலே, கட்சி காடுவெட்டியார் அவர்கள் பின்னாடி போயிடும்னு நினச்சிக்கிட்டு தனித்து போட்டிடலாம்னு சொல்லி மாற்றம் முன்னேற்றம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அன்புமணி அவர்கள் போட்டியிட்டார். வட மாவட்டங்களில் 15% வாக்கு வங்கி வச்சுருந்தாங்க. அன்னைக்கு பாமக வந்து 2016 15% வாக்கு வங்கியை நிரூபித்து காமிச்சாங்க. அதுலேருந்து என்ன காரணத்தினால அன்புமணி அவர்கள் பின்வாங்கினார்? எதுக்கு 2019 கூட்டணி போனார்? 2019 கூட்டணி போனார். 2021, 24 3 எலெக்ஷன்லையும் தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தார். அந்த தொடர் தோல்வி காரணத்தினால இன்னைக்கு வந்து இவங்க ஒரு டிராமா நடத்துறாங்க. இன்னைக்கு எப்படி திருமாவளவன் போகிற கூட்டணி வெற்றி கூட்டணி அமையுது, அதை பொறுத்துக்க முடியாமல் இன்னைக்கு வந்து இவங்க போகிற கூட்டணி வந்து தோல்வி கூட்டணி அமையுதுன்றதுனால இந்த நாடகம் நடத்தி இவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்களுக்கோ இல்லை வன்னியர் சங்கத்துக்கோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ எந்த நலனுமே எந்த பயனுமே கிடையாது. இவங்க 2 பேரும் சண்டை போடுறது எதுக்கு? பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மட்டும்தான் சண்டை போடுறது. இன்னைக்கு வந்து இதை நான் மட்டுமே சொல்ல, ராமதாஸ் அவர்களே வந்து அன்புமணியை பற்றி வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி அவர்களை பற்றி வைக்கிற குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா, அன்புமணி வந்து பணவெறியும் பதவி வெறியும் பிடிச்சி தான் அலைகிறாரு. அவர் வந்து 2004 அவர் கட்சிக்கு வந்தார். இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. 20 வருஷமா அவர் இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த கட்சிக்காகவும் எதுவும் செய்யலைன்னு 20 வருஷமா இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த வன்னியர் மக்களுக்கு செய்கிற துரோக செயல் தான் நாங்கள் சொல்றோம். இதே துரோகத்தை இன்னும் எத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருப்பாங்க? இதனால என் மக்கள் எந்த விதத்தில் வந்து பயனடைகிறாங்கன்றது எனக்கு புரியல. அன்புமணி அவர்கள் வந்து இப்போ இந்த 2021 எலெக்ஷனில் நிறைய பொறுப்பாளர்கள் போய் அன்புமணி அவர்கள்ட்ட ராமதாஸ் அவர்கள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, தருமபுரியில் தியாகி ஐயா சுப்பிரமணிய அவங்களோட குடும்பத்திலேருந்தோ இல்லை நெய்வேலியில் ஐயா தேசிங் அவர்களோட குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து விருதாச்சலத்தையும் தருமபுரியிலையும் போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்து அவர் வந்து இன்னைக்கு மாவீரன் கடவுள் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தியாகி ஆக்கிட்டாங்க. இதுலேருந்து வந்து நான் தியாகிகள்லேருந்து இன்னும் 2 பேரை உருவாக்கி இன்னும் நான் வந்து இதுலேருந்து அடையாளமே இல்லாமல் போகணுமா, அதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படின்றது. ஐயா அவர்கள் மேலே ஒரு படிக்கு போய் என்ன செய்யறா, அந்த குடும்பத்துக்குலாம் நிறைய செஞ்சாச்சு, வீடு கட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்கலாம் பொறுமையா அப்படின்றாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு சாதாரண விஷயம், இவர் வந்து ஒரு பேரனுக்கு பொறுப்பு போட்டார், அதை ஒத்துக்க முடியல அன்புமணினால, அதுலேருந்து அவர் அந்த பொறுப்புலேருந்து எடுத்துட்டார் அவர்.
அது ஒத்துக்க முடியாமல் இன்னைக்கு வந்து பாட்டில் தூக்கி அடிக்கிறாருன்னு சொல்றாரு, மைக்கு தூக்கி டேபிள் அடிக்கிறாருன்னு சொல்றாரு, பொதுக்குழுல டேபிள் தூக்கி மைக் அடிச்சாருன்னு சொல்றாரு. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒரு குழு வச்சாங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் 16 குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. அந்த 16 குற்றச்சாட்டுக்குமே எந்த நடவடிக்கையும் நேற்று ராமதாஸ் அவர்கள் எடுக்கல பொதுக்குழுல. இதே ஒரு சின்ன அந்த 16 குற்றச்சாட்டுல ஒரு குற்றச்சாட்டு யாராவது ஒருத்தர் ஐயா ஜி.கே.மணி அவர்களோ இல்ல சேலம் அருளானோ இல்ல கணேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களோ யாராவது ஒருத்தர் அந்த குற்றச்சாட்டை செஞ்சிருந்தா கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்க. இன்னொரு உதாரணம், வக்கீல் பாலு அவர்கள் வந்து ஐயான்னு சொல்லாம ராமதாஸ்னு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு. அதுக்கு அவர் அடிப்படை உறுப்புலேருந்து எடுத்துட்டாங்க. உங்க புள்ள உங்களை பைத்தியம் சொல்லி பைத்தியக்கார பட்டம் கட்டுறாரு, அவருக்கு வந்து புத்தி சுவாதனை சரியில்லைன்னு சொல்றாரு, குழந்தைன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இன்னும் கட்சி விட்டு நீக்கல? அப்ப யாரை ஏமாத்த இந்த நாடகம் போடுறீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து? என் மக்கள் இதனால என்ன பயனடைகிறாங்க? இவங்க 2 பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்கள் இன்னும் சீரழிவு பாதை நோக்கி தான் போறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லலாம், ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்போ பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. கடலூருக்கு போகும்போது அதை பத்தி எதுவுமே பேசல. 10.5 பத்தியோ வன்னியர் நலம் சார்ந்தோ எதுவுமே பேசல. ஏன் சொந்தக்காரங்க கேட்குறான் 10.5 பத்தி ஏதாவது பேசுங்க ஏன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நான் தானே ஆட்சியில் வந்து கொடுத்தேன், நான் ஆட்சியில் திரும்ப உட்காரும் போது கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதே எடப்பாடி அவர்கள் திருச்சியில் போய் பொதுக்குழுல 10.5 பத்தி என்ன சொல்றாருன்னா, 10.5 முடிஞ்சு போன கதை தானே, அதை பத்தி ஏன் இங்க பேசுறீங்கன்றது. அப்ப எடப்பாடி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் வன்னியர் மக்களை பார்த்தா என்ன எழுச்சாய் மாதிரி தெரியுதா? 10.5 முடிஞ்சு போன கதைனா அப்ப வன்னியர் மக்களோட அரசியலும் வன்னியர் மக்களோட வாழ்வும் முடிஞ்சு போன கதையா எடப்பாடி அவர்களுக்கு? வன்னியர் மக்களோட ஓட்டு மட்டும் எடப்பாடி அவர்களுக்கு வேணும், வன்னியர் மக்களோட நலன் சார்ந்து எதுவுமே பண்ண மாட்டாருன்னா அவர் எப்படி வந்து வட மாவட்டத்தில் கட்சியை வளர்ப்பாரு? எப்படி வட மாவட்டத்தில் அவர் வந்து பிரச்சாரம் இதுக்கப்புறம் பண்ணுவார்? இதுக்கப்புறம் ஒரு வட மாவட்டங்கள் எங்க பிரச்சாரம் போனாலும் வன்னியர் மக்கள்கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவர் வந்து இந்த வர எலெக்ஷன்ல அவருக்கு அதுக்கான தக்க பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுப்போம். அவருக்கு வந்து வன்னியர் மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஓட்டு கூட போகாத அளவுக்கு நாங்கள் அவருக்கு எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம். ஏன்னா வன்னியர் மக்களை வந்து வன்னியர் மக்களோட நலன் சார்ந்து பேசாம ராமதாஸ் அவர்களும் அவரோட சொந்த லாப விஷயத்தை பேசுறாரு. எடப்பாடி அவர்களும் வந்து இவங்க 2 பேரும் கூட்டணி உட்கார்றதுக்காக 2021 எலெக்ஷன்ல ஒரு மாசம் முன்னாடி வந்து எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து 10.5 கொடுத்தாங்க. அது சரியான முறையில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கொடுத்தாங்க. 10.5 எடப்பாடி அவர்கள் கொடுத்தாங்கன்னா நாங்கள் கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கிறோம். கொடுக்காம இருக்கும்போது அது எப்படி நாங்கள் வந்து அவங்க சூழ்ச்சி செஞ்சு கொடுத்ததை நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த மாதிரி தொடர்ந்து என் சமுதாய மக்கள் வந்து சீரழிவு பாதையில் கொண்டு போறது வந்து எடப்பாடி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தான் பண்றாங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து இதே பிரச்சனையை இப்ப இந்த 20 ஆண்டுகளா இந்த பிரச்சனையை பத்தி எதுவுமே பேசல. அன்புமணி அவர்கள் செஞ்ச எந்த விஷயத்தையுமே அவர் எந்த இடத்துலயும் சொல்லல. இன்னைக்கு வந்து அவங்க அம்மாவை பாட்டில் தூக்கி அடிச்சாங்கன்னு சொல்றாரு, பொதுக்குழு மேடையில மைக்க தூக்கி டேபிள்ல போட்டாங்கன்னு சொல்றாங்க. இவர் வந்து அவதூறா பேசிட்டாங்க, வலைதளங்கள்ல வந்து சமூக ஊடக பேரவைகளை வச்சு அவதூறா பேசினாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. அப்படி பேசுறவங்க முந்தா நேற்று எப்படி வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ வந்து மாறி மாறி நல்லபடியாக கேக் கூட்டிக்கிறாங்க. அவங்க அம்மா அங்கே இருக்காங்க, அவங்க மகள் இருக்காரு, ராமதாஸ் அவர்களோட மகள் இருக்காரு, அவரோட மனைவி இருக்காங்க, அன்புமணியும் இருக்காரு. யார் முகத்துலையும் எந்த பதட்டமும் தெரியல. எல்லாரும் வந்து நல்லபடியாக சந்தோஷமாக தான் கேக் கூட்டிக்கிறாங்க. எல்லாருமே நல்ல இதே சூழ்ச்சியை தான் இவர் வந்து பெருத்தாளும் சூழ்ச்சி. இதே மாதிரி தான் வந்து சகோதர சமுதாயத்துக்குள்ளேயும் பண்ணியிருந்தாரு. அவரோட அரசியலே ராமதாஸ் அவர்களோட அரசியலே பிரித்தாளும் சூழ்ச்சி தான். இதே மாதிரி தான் ரெண்டு சமுதாயத்துக்குள்ள வந்து பிரச்சனையை உண்டாக்கி அடித்தட்டு மக்கள் அடிச்சுட்டு இருப்பாங்க, பொறுப்பாளர்கள் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்களுக்கு போய் பர்த்டே விஷ் பண்ணுறதும் அவங்க கல்யாணத்துக்கு பொறுத்து பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு இவங்க 2 பேரும் அதை தான் பண்ணுறாங்க. அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு அவங்க கீழே இருக்க பொறுப்பாளர், இப்போ ராமதாஸ் அவர்கள் பின்னாடி ஒரு 10 பொறுப்பாளர் இருக்காங்க, அன்புமணி அவர்கள் பின்னாடி ஒரு 10 பொறுப்பாளர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் தான் அடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மேடையில் பேசிக்கிற மாதிரி தனித்தனியாக பொதுக்குழு போடுறது, நான் வந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ட்ராமா போடுறோம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றாக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை கோத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏன் மக்கள் என்ன ஆவாங்க? ஏன் மக்கள் அடிச்சுட்டு நிற்கிறவங்க நாளைக்கு வந்து ஒரே தொகுதிக்குள்ளே ஒரே கிராமத்துக்குள்ளே எதுவுமே பண்ண முடியாமல் அவங்க முரணாக தான் நிற்கும். இப்போ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, ஆனால் இவங்க 2 பேரும் கேக் கூட்டிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்படியா இருந்தாலும் ஒன்றா தான் சேர போகிறாங்க. ஏன் மக்களோட நிலைமை என்ன ஆகும்? இப்படி தொடர்ந்து ஏன் என் சமுதாய மக்கள் வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் ஏமாத்திட்டு இருக்காங்க? பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, குடும்பத்து பெண்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. அவ்வளோ வந்து எதுக்கு வந்து பிற்போக்குத்தனமாக யோசிக்கிறாங்கன்னு தெரில. அவ்வளோ ஆணாதிக்கம் இருக்குதான்னு தெரியல அவங்களுக்கு. ஆனால் பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தா அவங்க மகளையே மேடையில் உட்கார வச்சுருக்குறாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் மகளை உட்கார வைக்கிற நீங்கள் 20 தியாகிகள் இருந்தாங்கல்ல, அந்த தியாகிகளோட குடும்பத்தை நீங்கள் ஏதாவது சீட்டு கொடுத்து நிற்க வைக்கலாம்ல, ஏன் அதை பண்ணலை? அன்புமணி அவர்களுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருக்கக்குள்ள மெடிக்கல் சீட்டு 5 சீட்டு ஃப்ரீயாக தானே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மக்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியது தானே. அதை நீங்கள் அப்படியே அரசியல் லாபமாக மாற்றிட்டு காசாக மாற்றிக்கிட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு காசும் பணமும் தான் முக்கியம். இப்போ வரையும் அதுதான் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அன்றைக்கி ஐயா சொல்கிறாரு, திரௌபதி அம்மன் கோயிலுக்கு எதுக்கு போகிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்போ சாவுவேன்,
நான் செத்தா அந்த கட்சியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்புமணி போறாருன்னு சொல்கிறாங்க. இதே தானே எங்கள் அப்பாவுக்கும் பண்ணாங்க. இவர் இருக்கிறது இந்த அரசியல் கட்சிக்கு பிரச்சனையாக இருக்குது, நம்ம வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அவர் எங்கள் அப்பாவை கொண்டாங்க. Subscribe to One India and never miss an update. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.